நியூசிலாண்டுக்கு வந்து நான் முதல்ல ஆச்சரியப்பட்டது ரயில்வே கிராசிங் தான். ஏன்னா ரயில்வே கிராசிங்கில் இங்கே சிட்டி பெரிய பெரிய டவுனை தவிர கேட்டே இருக்காது. இது ஓரளவுக்கு பெரிய டவுன் தான், ஆனாலும் நான் இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள். ரயில்வே கிராசிங் போட்டிருக்கா, 2 ட்ராக்ஸ்ன்னு போட்டிருக்கு, லுக் ஃபார் ட்ரெயின்ஸ்னு போட்டிருக்கு. ஆனால் சுற்றி பாருங்களேன், கேட்டே இருக்காது. இந்த ரெட் லைட் எரியும், பீப் அடிக்கும் ட்ரெயின் வருதுன்னா, ஆனால் கேட் இல்லை. இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே இருக்காது சிட்டி பெரிய டவுனை தவிர. ஆனால் பக்கத்துலேயே குழந்தைங்க விளையாடுற இடம் இருக்குது. அது எப்படின்னு தெரில. பட் இன்னொரு என்ன விஷயம்னா, நம்ம ஊர் மாதிரி இங்கே ரெகுலராக பேசஞ்சர் ட்ரெயின் அது மாதிரிலாம் வராது. வின்னர் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கே டெய்லி ஒரு ட்ரெயின் தான் வரும், அது நான் சொன்னால் தான் நிற்கும், அந்த கதை தான். இங்கே எப்போயாச்சும் டெய்லி ஒரே ஒரு கூட்ஸ் வண்டி அது மாதிரி தான் வரும். அதனால் மேபி காஸ்ட் எஃபெக்டிவ்காக அதை பண்ணியிருக்காங்களோ என்னமோ. ஆனால் யூஸ்வலாக எக்ஸாம் அப்போது இந்த ரயில்வே கிராசிங் வந்துச்சுன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போது, டிரைவிங் எக்ஸாம் நம்ம 2 சைடும் பார்க்கணும். அது எக்ஸாமினர் பார்ப்பார் நம்ம பார்க்குறோமான்னு. ஆனால் அது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. எங்கே போனாலும்